ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜெல்லி செய்ய போகிறோம். ஆமாம், வீட்லேயே ஜெல்லி செய்ய போகிறோம். அகார் அகாரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம 3 கலரில் பண்ண போகிறோம், எந்த விதமான ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல். அப்புறம் 3 ஃப்ளேவரில் பண்ண போகிறோம், எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவே செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த அகார் அகாரை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 3 பங்காக பிரிக்க போகிறோம். ஸோ 3 கலர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இதை நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். எடுத்ததை ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு அது முங்குற அளவுக்கு நார்மல் தண்ணி தான், ஹாட் வாட்டர்லாம் இல்லை, நார்மல் தண்ணியை ஊற்றி ஒரு 1 ஹவருக்கு இது நல்லா ஊறணும். ஸோ இதை ஊற வச்சிடலாம். இது ஊறுற இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிடலான்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு கலர் வந்து ஆரஞ்சு பண்ண போகிறேன். இதுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், கேரட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வைட்டமின் ஏ இருக்குது, அப்புறம் பொட்டாசியம், அது பிளட் ப்ரெஷரை மேனேஜ் பண்ணும், அப்புறம் ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்கும். அப்புறம் இந்த கண்ணு தெரியும்னு சொல்கிறதெல்லாம் பொய், அதெல்லாம் நம்பாதீங்க. கேரட் சாப்பிட்டா கண்ணு தெரியும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் அது வந்து ஒரு பொய், அதை நம்பாதீங்க. ஸோ நம்ம அந்த கேரட்டை என்ன பண்ணுவோம், நல்லா அப்படியே ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க, சும்மா லைட்டாக ஊற்றினா போதும். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வந்து ஒரு துணியில் வச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த ஜூஸ் மட்டும் இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணாடி ஜெல்லி மாதிரி அழகாக இருக்கும். நல்லா புழிஞ்சு நான் வெறும் அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், கேரட் ஜூஸ் மட்டும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லேயரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பேனை சூடு பண்ணி கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேரட் ஜூஸ் வேறு ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் நான் இதில் வெறும் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அந்த தண்ணி சூடாகும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த சுகர் மட்டும்தான். இது வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து ஆட் பண்ணலாம், இல்லை ஆட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே சாப்பிடுவீங்கன்னா கூட சாப்பிடுங்க. மோஸ்ட்லி சுகர் ஆட் பண்ணாதீங்க, அது நல்லது கிடையாது. நான் சும்மா வீடியோக்காக ஆட் பண்ணுறேன். அப்புறம் அந்த அகர் அகார் ஊற வச்சோம் இல்லையா, அது 1 ஹவர் ஊறிடுச்சு. நான் அதை வந்து 3 பங்காக பிரிச்சுருக்கேன். 3 பங்கில் 1 பங்கு இதில் போட்டிருக்கேன். இப்போ அந்த கேரட் ஜூஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணி, இப்போ அந்த அகார் அகார் நல்லா கரையணும். அது சூடாக நல்லா கரையும். அது ஃபுல்லாக கரைஞ்சி முடித்ததும் நம்ம எடுத்து எந்த மோல்டில் வேணுமோ அது மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன். அப்போ தான் இதில் வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயே நம்ம 3 லேயர் பண்ண போகிறோம் மேலேன்னு. அதனால் நான் இதை வந்து ஜஸ்ட் அந்த பாட்டிலில் ஒரு 1/4 தான் நான் ஊற்றிருக்கேன். நம்ம வேறு டிசைனில் பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து அந்த கேக் மோல்டு, நம்ம கப் கேக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கேக் மோல்டுலேயும் நான் ஒரு 2 ஹார்ட்டின் ஊற்றிக்கிறேன். அந்த இன்னொரு செப்பரேட் கேக் மோல்டு இருக்கு இல்லையா, அந்த அதுலேயும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அந்த ஷேப்பில் ஒன்று எடுக்கலாம். அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக நீங்கள் நார்மலாக கிண்ணத்தில் கூட ஊற்றி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை காயட்டும். நம்ம என்ன பண்ணலான்னா, அடுத்து செகண்ட் வந்து ஒயிட் கலருக்காக நான் வெறும் பால், தண்ணியே ஊற்றாமல் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் இது. இதில் நான் அந்த அகார் அகாரையும் 1 ஸ்பூன் சுகரையும் போட்டு இந்த அகார் அகார் கரையிற வரைக்கும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து பாலுன்றதுனால இது பொங்கிகிட்டே இருக்கும். இது பொங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் ஸ்லோலியே வச்சு அழகாக இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து என்னென்னா, அந்த அகார் அகார் ஃபுல்லாக கரையணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். பொங்கிடவும் கூடாது. ஸோ இந்த ஒயிட் கலருக்காக நான் இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், பாலுன்றதுனால. மில்கில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது, ரிச் இன் கால்சியம், வைட்டமின், மினரல்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் இதில் வந்து போனுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொன்று, இந்த 2வது லேயர் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட் லேயர் ஆல்ரெடி செட் ஆகிடுச்சான்னு ஒரு தடவை லைட்டாக தொட்டு பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கே பார்க்குறதுக்கு தெரியும்ல, அது கொலன்னு இருக்கக்கூடாது. அது ஆல்ரெடி செட் ஆகிருக்கணும். செட் ஆகிட்ட பிறகு தான் நம்ம இது ஊற்றணும், இல்லைன்னா அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ 3வது லேயர் ஆப்வியஸாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நான் ஆரஞ்சு ஒயிட் அப்படின்னு 3வது லேயர் க்ரீன் கலர் தான் எடுப்பேன்னு. க்ரீன் கலருக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது இந்த வாழை இலை தான்.
ஆமாம், வாழை இலைலாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்காதீங்க. வாழை ஃபேமிலியிலேயே நம்ம எல்லாத்தையுமே சாப்பிடுவோம். பனானா சாப்பிடுவோம், அதுவே காயாக இருந்தால் பஜ்ஜி போட்டுருவோம். அப்புறம் வாழைப்பூவில் வந்து நம்ம மசால் வடை செய்வோம். அப்புறம் வாழைத்தண்டு சூப் வச்சு குடிப்போம். வாழைத்தண்டில் அப்புறம் பொரியல் கூட பண்ணுவாங்க. அப்புறம் அந்த வாழையில் நடுவில் ஃபுல்லாக அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சுருவாங்க. அது வந்து தண்ணி அதுவே ப்ரொடியூஸ் ஆகும், அந்த தண்ணி குடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. வாழை ஃபேமிலியிலேயே நம்ம சாப்பிடாம விட்ட ஒரே ஒரு ஐட்டம் இந்த வாழை இலை மட்டும்தான். ஆனால் இந்த வாழை இலையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். பனானா லீஃப் வந்து நம்மளுடைய ஸ்டொமக்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்கிறாங்க. அதை இம்யூனிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது, ஆனால் நம்ம இதை பெருசாக நம்ம இது வரைக்கும் இதை சாப்பிட்டதே கிடையாது. ஸோ நான் க்ரீன் கலருக்காக நான் இது பனானா லீஃப் எடுத்திருக்கேன். அதேமாதிரி தான் ஆஸ் யூஷுவல் அந்த பனானா லீஃபை அந்த வாட்டரை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க அந்த அகார் அகரை போட்டுட்டு இதில் மட்டும் நான் 3 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ அது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நான் இதுக்கு மட்டும் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் இதுலேயும் சுகர் கம்மியாக போடுறதா இருந்தாலும் போடுங்க, இல்லை சுகர் போடாமல் பண்ணாலும் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஓகே, இதை இப்படியே நம்ம ஒரு 15 மினிட்ஸ் விட்டோம்னா இது செட் ஆகிடும். இப்போ இது செட் ஆகிடுச்சு. இருங்க, நான் அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நான் ஒரு தடவை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இது கவுத்தோன்னா இது அப்படியே அழகாக ஜெல்லி மாதிரியே வந்து விழும். விழுந்துட்டு எஸ், ஓகே, நம்ம நினச்ச மாதிரியே இது நல்லபடியாக வந்திருக்கு. அங்கே பாருங்கள், கலர் எதுவுமே மிக்ஸ் ஆகலை, நல்லா வந்திருக்கு சூப்பராக பார்க்குறதுக்கு. ஹார்ட்டின் ஷேப்பில் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதில் வந்துடுச்சுன்னா இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி தான் வந்துடும். நம்ம அப்படியே கவுத்துடலாம். மோஸ்ட்லி இந்த சிலிக்கான் மோல்டு வாங்கிக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இருக்கிறதுலே. நான் அந்த பாட்டில் கிளாஸில் எடுக்கிறத விட இதில் கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துட்டேன். பாட்டில் கிளாஸ்லேயும் அதேமாதிரி எட்ஜஸ் தட்டி எடுத்தேன். இது வந்து கேக் மாதிரி ஸ்லைஸ் பண்ணலாம், அதுக்காக தான் நான் இந்த கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணேன். இன்னொன்று, நான் சைடில் இதுவும் ஒன்று பண்ணியிருந்தேன். மில்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மில்க் ஒரு லேயரும் டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணி டார்க் சாக்லேட்டை ஒரு லேயராகவும் பண்ணியிருந்தேன். இது மில்க் அண்ட் டார்க் சாக்லேட், அதை வச்சு ஒரு ஃப்ளேவர். இப்போ பாருங்கள், கடையில் விற்கிற மாதிரியே இருக்கா? கடையில் விற்கிற ஜெல்லியில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃப்ளேவர் போட்டிருக்காங்க, அதை கலருக்காக என்ன போட்டிருக்காங்க, என்னென்ன கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நேச்சராக இருக்கிற அந்த பாருங்கள், இது கேரட்டு, பனானா லீஃபு, மில்க்கு, 3மே நல்லதான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜெல்லி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மில்க் அண்ட் டார்க் சாக்லேட் தான். இதில் நீங்கள் சுகரே போட தேவையில்ல. சுகரே போடாமல் வெறும் மில்க்கை மட்டும் காய்ச்சிட்டு இந்த டார்க் சாக்லேட்டையும் அதேமாதிரி நீங்கள் மெல்ட் பண்ணி இது ரெண்டுத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது அது டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் சுகரே போடாமல் பண்ணணுன்னா இந்த மாதிரி கூட பண்ணுங்கள். இப்படி கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, இதுவும் நல்லது தான். டார்க் சாக்லேட் சாப்பிட்லாம், நல்லது தான். அதுவும் 70% மேலே இருக்க கொக்கோ அந்த மாதிரி டார்க் சாக்லேட்டாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.